அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வணக்கம். இன்னைக்கு நான் பார்க்க போறது தாயங்கள். சரியா? அதாவது ஓலோல இருக்கக்கூடிய யூனிட் 19 தாயங்கள். தாயங்கள் என்னன்னு சொன்னா, இரண்டு அல்லது இரண்டிற்கு மேற்பட்ட அளவு ரீதியான தகவல்களை காட்டுவதற்கு செவ்வக வடிவில் நிறைகள் நிரல்கள் காணப்படுமாறு அமைக்கப்பட்ட ஒரு எண் கூட்டம் தாயம் எனப்படும். அதாவது தாயம் என்று சொல்ல என்னன்னு சொன்னா, ரெண்டுக்கு மேற்பட்ட தகவல்களை காட்டுறதுக்காம் சரியா செவ்வக வடிவில் இருக்கிற நிரல்களும் இருக்குமா நிரல்களும் இருக்குமா. சரியா? இவ்வாறு எண்கூட்டம் தானே தாயங்கள் ஆகும். சரி, இப்போ அந்த முதலாவது ஒரு தாயத்தின் மூலங்கள். சரி, ஒரு தாயத்தை எடுத்துக்கொண்டோம்னு சொன்னா, ஒரு தாயத்தில் உள்ள எண்கள் தாயத்தின் மூலங்கள் நடக்கும். அதாவது அந்த தாயத்தில் உள்ள எண்கள் அதுல மூலங்களா. சரியா? மற்றது தாயங்கள்ல எண் வடிவில் அச்சரகணிய கோவை வடிவிலும் தாயங்கள் இருக்கலாமா. சரியா? அதாவது எண் வடிவில் இருக்கலாமா, அல்லது அச்சரகணித வடிவில் இருக்கலாமா, அல்லது அச்சரகணிய கோவை வடிவில் இருக்கலாமா. சரி, அச்சரகணிய கோவை x+y p+q p-q x இவ்வாறு இருக்கலாம். எண் வடிவில கூட இப்படி இருக்கலாம், 1 0 0 1. சரிதானே? அதே போல அச்சரகணித வடிவில ABCD என்ற முறையிலையும் இருக்கலாம். ஒரு தாயத்தை பெயரிடு. சரிதானே? அதாவது பொதுவாக தாயங்கள் ஆங்கில பெரிய எழுத்துக்களினால் பெயரிடப்படும். சரியா? என்னையாம் பொதுவா ஆங்கில எழுத்துக்கள் பெயரிடப்படும். அச்சரகணித குறியீடுகளை தாயத்தின் மூலங்களாக பயன்படுத்தும் சந்தர்ப்பங்களில் அவை ஆங்கில எழுத்துக்களினால் குறிக்கப்படும். அதாவது ஒரு தாயத்தை பெயரிடக்குள்ள அதை எப்படி குறிப்பாங்களாம்? பெரிய ஆங்கில எழுத்துக்களால அந்த தாயத்தை குறிப்பிடுவாங்களாம். A7 இந்த தாயம், B7 இந்த தாயம் என்ற மாதிரி குறிப்பாங்களாம். சரிதானே? அதே போல ஒரு தாயத்தின் வரிசை. சரியா? அதாவது தாயங்களுக்குன்னு ஒரு வரிசை இருக்கு. அது என்னன்னு பார்ப்போம். ஒரு தாயத்தின் வரிசை எடுத்துக்கிட்டோம்னா, நிறைகளின் எண்ணிக்கை m ஆகவும் நிரல்களின் எண்ணிக்கை n ஆகவும் உள்ள தாயம் ஒன்றின் வரிசை m*n ஆகுமா. அதாவது ஒரு தாயம் ஒன்று எடுத்துக்கொண்டோம்னு சொன்னா, அதுல நிறை இருக்குதானே, நிறைங்கிறது லைன். இந்த லைன் அதாவது இந்த நிறையிட எண்ணிக்கை m எடுக்காங்களாம். அதே சமயம் நிரல்களின் எண்ணிக்கை என்ன எடுக்காங்களாம். சோ நிரல்களின் எண்ணிக்கை என்னாம். அப்ப என்னாகும் உள்ள தாயம் ஒன்றின் வரிசை, அந்த தாயத்தின் வரிசை என்னையாம் m*n ஆகுமாம். சோ நாம இதுக்கு வரிசை எடுத்த மனுஷனா எப்படி வரப்போகுது? நமக்கு நிறைகள் எண்ணிக்கை என்ன? நிறைகள் எண்ணிக்கை m. சரிதானே? m. அப்ப m*n என்று வரப்போகுது. அதுலயும் இந்த தாயத்தை எடுத்துக்கொண்டா நமக்கு m என்ன வரப்போகுது? 2. சோ m-க்கு பதிலா 2. அதே போல நிரல்களின் எண்ணிக்கை என்ன? நிரல்கள் அதாவது இங்க என்ன வரப்போகுது? 3. ஏன் 3 நிறைகள் இருக்கிறதால 3 வரப்போகுது. சோ இந்த தாயத்துக்கு 2x3 இத வரிசை வரப்போகுது. அதே போல இந்த தாயத்தை எடுத்துக்கொண்டு இதுல நிறைகளின் எண்ணிக்கை என்ன? m எத்தனை? 2 தர என்ன வரப்போகுது? நிரல்களின் எண்ணிக்கை 2 வரப்போகுது. சோ 2 தர 2 வரப்போகுது. சரிதானே? அடுத்த பார்த்த மனுஷனா நிறைத்தாயம். சரிதானே? நிறைத்தாயம்ங்கிறது ஒரு நிறை மாத்திரம் உள்ள தாயம் நிறைத்தாயம் எனப்படும். அதாவது இத்தாயத்தின் வரிசை 1 தர n என்ற வடிவில் அமையுமா. என்ன சொல்லாங்கன்னா, ஒரு நிறை மாத்திரம் நீக்குமாம். அந்த தாயத்தை எடுத்துக்கொண்டு செல்லுங்கன்னா நிறை எத்தனை நீக்குமாம்? 1 மட்டும் நீக்குமாம். இத்தாயம் என்ன? நிறைத்தாயமாம். சரியா? சோ நிறைத்தாயத்துல நிரல் எத்தனையாகவும் இருக்கலாம், 2ஆக இருக்கலாம், 3ஆக இருக்கலாம். சரிதானே? ஆனால் இது நிறை என்ன இருக்க போகுது? 1ஆக மாத்திரம் தான் இருக்க போகுது. சரிதானே? இதான் நிறைத்தாயம். அது வரிசை எப்படி அமைய போகுதாம்? 1 தர n வந்து அமைய போகுதாம். சோ இதுக்கு பார்த்த மனுஷன்னா 1 தர n எத்தனை, அதாவது நிரல் எத்தனை? 2 வரப்போகுது. சோ 1 தர 2. சோ இதுல எடுத்த மனுஷனா 1 தர n எத்தனை? 1 2 3ஆக அமைய போகுது. சரிதானே? சரி, அடுத்தது நிறத்தாயம். நிறத்தாயத்தை எடுத்துக்கொண்ட மனுஷனா ஒரு நிரல் மாத்திரம் உள்ள தாயம் நிரல் தாயம் எனப்படும். ஒரு நிரல். சரிதானே? எத்தனை நிரலாம்? ஒரு நிரல் மாத்திரம் உள்ள தாயமாம். சோ எத்தனை நிறை எத்தனையாகவும் இருக்கலாம், நிரல் எத்தனையா இருக்கும்? 1ஆக மாத்திரம் தான் இருக்கும். சோ இத்தாயம் நிரல் தாயம் எனப்படும். அத்தாயத்தின் வரிசை n*1 என்ற வடிவில் அமையுமாம். சரியா? n தர 1 அமைய போதாம். சோ n வந்து நமக்கு நிறை. சோ நிறை எத்தனை போதில்ல? 2. n-க்கு பதிலா 2 தர 1ஆக அமைய போகுது. சரிதானே? அதே போல இதுல எப்படி போதும்? n*1 என்ன எத்தனை நமக்கு? 1 2 3ஆக அமைய போகுது. சோ 3 தர 1. அடுத்தது சதுரத்தாயம். சரிதானே?
நிறை கழினதும் நிரல் கழினதும் எண்ணிக்கை சமனாக உள்ள தாயங்கள் சதுர தாயங்கள் எனப்படுமா. அதாவது நிரல்கள் எண்ணிக்கை எத்தனையோ அதே எண்ணிக்கையான நிரல்கள் இருக்குமாம். சரிதானே? சோ நிறையும் நிரலும் சமனாக இருக்குமாம். சோ இதை பார்த்தோம் என்ன சொன்னா ரெண்டு நிறை இருக்கிற அதே நேரம் ரெண்டு நிரலும் இருக்கு. சரிதானே? அத்தாயத்தின் வரிசை எப்போதும் n into n ஆக இருக்குமாம். அதாவது நிரல் எண்ணையாக இருக்குதோ அதே எண்ணிக்கையான நிறை தான் இருக்குமாம். சாரி, நிறை எண்ணையாக இருக்குதோ அதே வழியிலான நிரல் தான் இருக்குமாம். சோ பார்த்தோம் சொன்னா இதுல என்ன இருக்க போகுது? 2 தர 2ஆக இருக்க போகுது. சரிதானே? இதுல பார்த்தோம் சொன்னா 3 தர 3ஆக இருக்க போகுது. சரி, அடுத்தது பார்த்தோம் சொன்னா அலகுத்தாயம். எப்பயும் அலகுத்தாயம் I என்று குறிக்கப்படும். சரிதானே? என்ன அலகுத்தாயம் என்று பார்ப்போம் சொன்னா பிரதான மூலை விட்டத்தில் அமைந்துள்ள எல்லா மூலகங்களினதும் பெருமானம் ஒன்றாகவும், அதாவது பிரதான மூலை விட்டத்தில் அமைந்துள்ள எல்லா மூலங்களினதும் பெருமானம் ஒன்றாகவும், மூலைவிட்டத்தில் உள்ள மூலங்கள் தவிர எஞ்சிய சகல மூலகங்களும் பூஜ்ஜியமாக உள்ள சதுரத்தாயங்கள், மெயினா என்னையா சதுரத்தாயங்கள் அலகுத்தாயம் எனப்படுமா. சோ அலகுத்தாயம் எப்படி என்ன ஆக போகுது? ஒரு சதுரத்தாயம் மறிக்க போகுது. இருந்தும் அதுல எப்படி இருக்க போகுதான் பிரயாண மூளை விட்டம்ங்கிறது பிள்ளைகள் இந்த மூளை விட்டம். சரியானே? சோ இந்த பிரயாண மூளை விட்டத்துல எப்பயும் என்ன வைக்குமா? ஒன்று மாத்திரமா வைக்குமா? ஒன்று. ஓமா இல்லையா? இது 2 தர 2 சதுரத்தாயத்தை எடுத்துக்கணும். பிரயாண மூளை விட்டத்துல வைக்கிறது என்ன ஒன்றாக இருக்கு. அதே சமயம் எஞ்சிய மூலங்கள் எல்லாம் பூஜ்ஜியமாக இருக்கிறது. சரியானே? சோ 2 தர 2 அலகுத்தாயம். சரியா? அதே போல இதை எடுத்துக்கொண்ட மனுஷனா 3 மணிக்கு போகுது, ஒன்றாக இருக்கு. அதே சமயம் எஞ்சி அனைத்தும் பூஜ்ஜியம். சோ 3 தர 3ஆக இருக்க போகுது. அடுத்தது பிள்ளைகள் சமச்சீர் தாயம். சரிதானே? சமச்சீர் தாயத்தை எடுத்துக்கொண்டு வரையில பிரதான மூலை விட்டத்தை சுற்றியுள்ள சமனான பெருமானங்களை கொண்ட மூலகங்கள் சமச்சீராக அமைந்து காணப்படும் சதுரத்தாயங்கள் சமச்சீர் எனப்படும். சரிதானே? அதாவது இதுல மீன் என்ன இருக்கணும்? அந்த தாயம் என்ன இருக்கணும்? சமச்சீர் தாயம் எப்பயும் என்ன இருக்கணும்? ஒரு சதுரத்தாயமாக இருக்கணும். சரிதான பிள்ளைகள்? பிரதான மூலை விட்டத்தை சுற்றியுள்ள ஏனையவை எல்லாம் சமனாகும். அதாவது பிரதான மூலை விட்டம் எது? நம்மட இது பிரதான மூலை விட்டம் கழிந்து ஏனையவை என்ன சமனாக இருக்கிறாங்க. ஓமா இல்லையா? இது என்ன தாயம்? இது 2 தர 2. இதுல வரிசை 2 தர 2. சரிதானே? அதே போல இந்த வரிசை 3 தர 3ஆக இருக்குது. ஓமா இல்லையா? இதுவும் சதுரத்தாயம் n into n என்ற வகையில இருக்கும். ஏன் சதுரத்தாயம் n into n. இதுல பிரதான மூலை விட்டு தடுத்த முடிச்சுன்னா ஏனையவை என்ன இருக்கும்? சமனாக இருக்குமா? சரிதானே பிள்ளைகள்? அதே போல சமதாயங்கள் வரிசைகள் சமமாக உள்ள 2 தாயங்களில் ஒத்த மூலகங்கள் யாவும் சமனாகும் போது அத்தாயங்கள் சமதாயங்கள் எனப்படுமா. சரிதானே? அதாவது வரிசை சமனாக இருக்கிற 2 தாயங்களில் ஒத்த மூலகங்கள் யாவும் சமனாகும் போது அத்தாயங்கள் சமதாயங்கள் எனப்படுமா. இதுலயும் பார்த்தோம்னு சொன்னா இதுல என்ன சொல்லலாம்னு சொன்னா இப்ப பி என்கிற தாயம் முடிக்காம் ஏ பி சி டி என்ற வகையில பி என்ற தாயமாம். கீழங்கிற தாயம் இருக்காம் எக்ஸ் ஒய் ஆர் ஜெட் என்ற வகையில இருக்காம். சரியா? இது என்ன தாயம்? 2 தர 2 வரிசை இருக்கிற தாயம். அதே போல இதுவும் என்ன 2 தர 2 வரிசையை கொண்ட தாயம். இதுல ஏ சமன் எக்ஸ் என்றும் பி சமன் ஒய் என்றும் சி சமன் ஆர் என்றும் டி சமன் ஜெட் என்று தந்திருக்காங்க. சோ இதுல இருக்கிற மூலகங்களை பார்த்தோம்னு சொன்னா இதுக்கு இது சமன், இதுக்கு இது சமனாக இருக்குது, இதுக்கு இது சமனாக இருக்குது, டிக்கு ஜெட் சமனாக இருக்கு. சரி, சோ இப்படி இருக்கிற சாயங்கள் சமதாயங்கள். அப்ப இதுல இருந்து என்ன முடிவுக்கு வரலாம்னு சொன்னா இந்த பி தாயம் என்கிறது தாயம் பி என்கிறது தாயம் கியூக்கு சமனாகும். சரிதானே? சோ பி சமன் கியூ. சரி பிள்ளை, அடுத்து வந்து நாம இப்ப கேள்வி பார்க்க போறோம். என்னத்துல கேள்வி இருந்துச்சுன்னா சமச்சீர் தாயம் பார்த்தோம் லாஸ்ட்ல, சமச்சீர் தாயத்துல இருந்து கேள்வி பார்ப்போம். சரி, அதாவது இந்த தாயம் அதாவது 2 தர 2 வரிசை இருக்கிற தாயம் இந்த 2 தர 2 வரிசை இருக்கிற தாயத்துக்கு சமன்னு தந்திக்காங்களா? இப்ப என்ன கேட்டீங்க? பெருமானம் காண சொல்லிக்காங்க. பெருமானம் காணச்சுன்னா நம்ம என்ன செய்யணும்? தெரியாக்கணியங்கள் இருக்குதா? ஓம். அந்த தெரியாக்கணியத்துல பெருமானத்தை நம்ம காணப்போம். எப்படி காணலாம் சொன்னா நான் என்ன சொன்னேன்? சமச்சீர் தாயங்கள்ல எப்பயும் என்ன அதிகமா ஒரு மூலகம் அதே இடத்துல இருக்கிற அடுத்த சமச்சீர் தாயத்துல இருக்கிற மூலகத்தை சமனாயிக்குவோம். சோ அந்த வகையில இதுல வந்து 1ங்கிறது இங்க எதுக்கு எக்ஸுக்கு சமனாயிக்க போகுது. சோ எக்ஸோட பெருமானம் என்ன? 1 கண்டுட்டோம். ஓமா இல்லையா? சரி, ஏன் இது சமச்சீர் தாயம்ன்றதால மாத்திரம் தான் இப்படி வருது. சரிதானே? சோ அடுத்தது இந்த -1ங்கிறது எதுக்கு சமனாயிக்க போகுது? இந்த பி பிளஸ் கியூக்கு சமனாக இருக்க போகுது. சோ -1 சமன் பி பிளஸ் கியூ. சரிதானே?
நமக்கு பியும் தெரியா கியூவும் தெரியா. சோ என்ன செய்யலாம், இந்த இதை அப்படியே வச்சுட்டு அடுத்தது பார்ப்போம். சரிதானே? அடுத்தது இந்த -2ங்கிறது இந்த பி மைனஸ் கியூக்கு சமன் ஆகிக்க போகுது. சோ -2 சமன் பி மைனஸ் கியூ இருக்க போகுது. இப்ப நமக்கு 2 சமன்பாடு தெரியும். ஓமா இல்லையா? 2 சமன்பாடு தெரியும். இப்ப இதை நம்ம என்ன செய்யலாம், எப்படி செய்யலாம், ஒருங்கமை சமன்பாடு. ஓமா இல்லையா? இதுல பிளஸ் கியூ, இதுல மைனஸ் கியூ. சோ என்ன செய்யலாம், இந்த முதலாவது சமன்பாட்டையும் இரண்டாவது சமன்பாட்டையும் என்ன செய்யலாம், கூட்டலாம். ஓமா இல்லையா? சோ கூட்டி நம்ம என்ன செய்யலாம், சமன்பாட்டு இங்க இருக்கிற -1 எவ்வளவு கூட்டுப்பட போகுது, இந்த -1ங்கிறது எவ்வளவு கூட்டுப்பட போகுது, பிளஸ் இந்த -2ஓட கூட்டுப்பட போகுது. ஓமா இல்லையா? அதே சமயம் இந்த பி எவ்வளவு கூட்டுப்பட போகுது, பி பிளஸ் கியூ எவ்வளவு கூட்டுப்பட போகுது, பிளஸ் பி மைனஸ் கியூ ஆக கூட்டுப்பட போகுது. ஓமா இல்லையா? சோ இதுல பார்த்தோம்னு சொன்னா மைனஸ் கியூ பிளஸ் கியூ போயிடும். சோ பி சக பி என்ன, 2p சமன் இங்கால -1 பிளஸ் மைனஸ் பிளஸ் இன்டு மைனஸ் என்ன -2. சோ -3 சமன் 2p. சோ p சமன் -3/2 ஆக இருக்க போகுது. அடுத்த என்ன செய்யும், கியூவை காணும். எப்படி கியூவை காணலாம், அதாவது முதலாவது சமன்பாடுல இருந்து இரண்டாவது சமன்பாட்டை கழிக்கலாம். ஓமா இல்லையா? சோ 1 - 2 இதுல இருந்து பார்த்தோம்னா இந்த சமன்பாடுல இருந்து இந்த சமன்பாடு கழியப்பட போகுது. -1 -2 சமன் என்ன செய்ய போகுது, பியும் பியும் கேன்சல் ஆகிரும். சோ கியூ மைனஸ் கியூ ஆக வரப்போகுது. சோ என்ன செய்ய போகுது, 2q ஆக வரப்போகுது. சரிதானே? சோ 2q சமன் இது பிளஸ் ஆயிடுச்சுன்னா 1 ஆக வரப்போகுது. சோ q சமன் ½ ஆக இருக்க போகுது. சரிதானே? அடுத்தது வைர பரிமாணம் பார்ப்போம். சரியா? வைர பரிமாணம் x ஆக y-ங்கிறது எதுக்கு சமனாக போகுது, 4க்கு சமனாக இருக்க போகுது. ஓமா இல்லையா? சோ 4க்கு இது சமனாக மனுஷன்னா x வந்து 1 தெரியும். சோ x-க்கு பதிலா 1 போட்ட மனுஷனா 1 சக y சமன் 4. சோ இதுல இருந்து y சமன் என்ன ஆக போகுது, 3 ஆக இருக்க போகுது. ஏன் 4 - 1 சமன் 3 ஆக இருக்க போகுது. சரியான பிள்ளைகள்? சரி, அடுத்த கேள்வி பார்த்த மனுஷன்னா 2a - 1 3b - 2 2c + 3 7 13 15 தாயத்துக்கு சமனாகும். சரியா? சோ இதுல இதை எப்படி பார்ப்போம்னா இந்த மூலம் எதுக்கு சமனாக போகுது, 7க்கும் இது வந்து 13க்கும் இது வந்து 15க்கும் சமனாக போகுது. ஓமா இல்லையா? சோ இதை பார்த்தோம்னு சொன்னா 2a - 1 சமன் 7 சொன்னா 2a சமன் +1 அங்கல போச்சுன்னா 8. சோ a சமன் 8 × 2 4 ஆக இருக்க போகுது. அதே போல 3b - 2 சமன் 13 சொன்னா இது அங்கல போக 3b சமன் 15. சோ b சமன் 15 × 3 சமன் 5 ஆக இருக்க போகுது. அதே போல 2c + 3 சமன் 15 சொன்னா இது அங்கல போக 2c சமன் 12. சோ c சமன் 6 ஆக இருக்க போகுது. சரிதானே பிள்ளைகள்?